இப்போ அருணகிரிநாதர் கண்ணை திறந்தார்ல, திறக்கும் போது யாரை முதல்ல பார்த்தார்? முதல்ல பார்த்தது தெய்வ யானை அம்மா. எப்பவுமே குழந்தை பிறந்தோன்னு யாரை முதல்ல பார்க்கும்? அம்மாவை தான். சாமி முருகன் நிற்கிறார், தெய்வ யானை அம்மா நிற்கிறாங்க, வள்ளி அம்மாவும் நிற்கிறாங்க. மீண்டும் பிரசவம், அது போன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மறுபிறப்பு கொடுக்குறாங்க. சாமி சொன்னாராம், கண்ணை திறந்தோன்னா என்னை பார்த்தா அவன் பயந்துருவான், அந்த நிலைக்கு இன்னும் அவன் வரல, என்னதான் இருந்தாலும் தாய் நீ அவனை பாரு அப்படின்னு சொல்லி தெய்வ யானை அன்னை கண்ணினாலே அருணகிரிநாதரை பார்த்து சிரிச்சாலாம். இவ்வளவு நேரம் ஆச்சா எங்க கிட்ட வர்றதுக்கு அப்படின்னு. அருணகிரிநாதரே சொல்றார், முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவன. முத்து மாதிரி அம்மாவனுடைய பல்லு இருந்துதான். எப்பவுமே ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் கண் திறந்து நம்ம ஒரு காட்சியை பார்த்தோம்னா அது நம்ம மனசை விட்டு என்னைக்கும் போகாது. அருணகிரிநாதர் மீண்டும் பிறப்பெடுத்து தெய்வ யானையினுடைய புன்னகையை பார்த்ததை பதிவு செய்து வைக்கிறார். இதுல சாமி சொல்றார், முக்திக்கு ஒரே ஒரு வித்து தான். முக்தினா என்னன்னா சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கைக்கு பேர், ஆனந்தமான வாழ்க்கைக்கு பேர் முக்தின்னு பேர். அப்படி முக்தி தரக்கூடிய ஒரே வித்து எதுன்னா சரவணன் மட்டும்தான் முக்தியை கொடுப்பாங்கிறதுக்காக முக்திக்கு ஒரு வித்து குருபரன்னு சாமி ஓதி கொடுத்தார்.